கரூரில் வேண்டுமென்றே விஜயின் வருகை காலதாமதம் செய்யப்பட்டதாகவும் உயிர் சேதம் ஏற்படும் என்று எச்சரித்தும் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கேட்கவில்லை என்றும் காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் கடந்த சனிக்கிழமை இரவு தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் காவல் நிலைய ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதில் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு தாவேகாவினர் கொடுத்த மனுவின் அடிப்படையில் 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணிக்கு தொலைக்காட்சிகளில் தாவேகா தலைவர் விஜய் நண்பகல் 12 மணிக்கு கரூர் வர இருப்பதாக சொன்னதை தொடர்ந்து காலை 10 மணி முதலே பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் பெருமளவில் வர தொடங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் கொடுத்த விண்ணப்பத்தில் 10,000 தொண்டர்கள் தான் வருவார்கள் என்று கூறியிருந்த நிலையில் 25,000க்கும் மேற்பட்டோர் வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாலை 4:45 மணிக்கு தாவேகா தலைவர் விஜய் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம் பாளையம் தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்ததுடன் அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாலை 6 மணிக்கு முனியப்பன் கோவில் ஜங்ஷனில் இருந்து தவறான பாதையில் விஜயின் பரப்புரை வாகனத்தை அழைத்து சென்றதாகவும் இரவு 7 மணிக்கு வேலுசாமிபுரம் ஜங்ஷனில் வாகனத்தை நிறுத்தி வேண்டுமென்றே தாமதம் செய்ததால் அந்த இடத்தில் அளவுக்கு அதிகமாக பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கூடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிர் சேதம் நிகழும் என்று தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் பலமுறை எச்சரித்தும் கேட்கவில்லை என்றும் தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் கட்சி தொண்டர்களை ஒழுங்குபடுத்த தவறிவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மரங்களிலும் கடை கொட்டகைகளிலும் தொண்டர்கள் ஏறி அமர்ந்ததாகவும் மரக்கிளை முறிந்து கீழே நின்றவர்கள் மீது விழுந்ததால் பெரும்பாலானவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அசாதாரண சூழல் நிலவியதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிக மக்கள் கூட்டத்தை கூட்டி அரசியல் பலத்தை பறைசாற்றக்கூடிய நோக்கத்துடன் கட்சி நிர்வாகிகள் வேண்டுமென்றே விஜயின் வருகையை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியதாகவும் இதன் காரணமாக அங்கு பல மணி நேரம் காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சோர்வடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் அதிக அளவில் மிதிப்படுதல் ஏற்பட்டு 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். மேலும் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் தொடர்பாக கரூரை தொடர்ந்து நாமக்கல்லிலும் தாவேகா நிர்வாகிகள் 10 பேர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. அதில் அதிக கூட்டம் கூடுவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜயின் வருகையை தாமதப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களும் அப்பாவி மக்களும் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றும் கரூர் துயரம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார். கரூரில் நேற்று முன்தினம் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் கரூரில் நேரில் பார்த்த காட்சிகள் கண்ணை விட்டு அகலவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். கனத்த மனநிலையிலும் துயரத்திலும் தான் இன்னும் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேதி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல. உடனே அன்றைக்கி நைட்டே கரூருக்கு போனேன். குழந்தைகள், பெண்கள்னு 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். சமூக வலைத்தளங்களில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் விசாரணை அறிக்கை வந்தவுடன் அனைத்து கட்சிகள், பொது அமைப்புகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கான நெறிமுறைகள் வகுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
கரூர் துயரத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை தாவேகா தலைவர் விஜய் நேரில் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்னை பனையூர் இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு அவர் சென்றார். கரூரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடைபெற்ற அன்று இரவே கரூரிலிருந்து திருச்சிக்கு சென்று அங்கிருந்து தனி விமானத்தின் மூலமாக சென்னை வந்த விஜய் பனையூர் வீட்டுக்கு திரும்பினார். விமான நிலையங்களில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாத நிலையில் அறிக்கை மூலமாக வருத்தமும் நிவாரணத் தொகையும் அறிவித்தார். இதனால் பாதிக்கப்பட்டவர்களை எப்போது நேரில் சந்திப்பார் என்ற கேள்வி எழுந்திருந்தது. இந்நிலையில் சுமார் 34 மணி நேரத்திற்கு பிறகு இன்று காலை தன்னுடைய வீட்டில் இருந்து விஜய் வெளியே வந்தார். அங்கிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு சென்றார். அங்கு பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தை சேர்ந்த 3 காவலர்கள் மற்றும் CRPF வீரர்கள் 10 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று மாலை மீண்டும் பட்டினப்பாக்கத்திலிருந்து பனையூர் இல்லத்திற்கு அவர் திரும்புவார் என்று சொல்லப்படுகிறது. கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டிலேயே இதுபோன்ற சம்பவம் இனி நடக்கவே கூடாது என்று கூறினார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளிடம் நிர்மலா சீதாராமன் விவரங்களை கேட்டறிந்தார். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்தவர் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து பேசிய போது தன்னால் ஆறுதல் கூட கூற முடியவில்லை என்றும் அந்த அளவிற்கு அவர்களின் பரிதாப நிலை இருந்ததாகவும் கூறினார். நிலைமை அங்க வார்த்தைக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு துக்கம். அவங்க சொன்னது, அவங்களால ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலையும் அவங்க பேசினது, இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமர் ஐயாவுக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லலான்னு இருக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடியால் நேரில் வர முடியாத சூழல் காரணமாக தன்னையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனையும் அவர் அனுப்பி வைத்ததாக நிர்மலா சீதாராமன் விளக்கம் தந்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரதமர் அறிவித்த நிதியை விரைவாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். பியூர்லி அடிபட்டவங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுல வேற ஒரு விஷயமும் இதுல இல்லை. பியூர்லி நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் தான் மனசை உருக்குது. கரூர் கூட்டு நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக வீடியோ பதிவிட்டவர்களை விசாரிக்க காவல்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழக்க காரணம் ஒரு சில இடங்களில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்தான் என்று சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அந்த வீடியோக்களை ஆய்வு செய்யக்கூடிய போலீசார் அவற்றை பதிவிட்டவர்களை அழைத்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூர் நெரிசலில் ஒரே இடத்தில் சிக்கியவர்களில் 2-3 நிமிடங்கள் மூச்சுவிட முடியாமல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையே அதிகம் என்ற அதிர்ச்சி தகவல் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் மூலமாக தெரிய வந்துள்ளது. இதனால்தான் சுமார் 25 பேர் மருத்துவமனைக்கு அழைத்து வரக்கூடிய வழியிலேயே உயிரிழக்க காரணம் என்பதும் பிரேத பரிசோதனையின் மூலமாக தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர கீழே விழுந்து மற்றவர்கள் மேலே ஏறியதில் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு விலா எலும்புகள் உடைந்து உள்ளிருப்புகளிலும் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.